ஒரு கோழிக்கு எத்தனை காலுடி? இது கூட தெரியாதா? 2 காலு. இல்ல 9 காலு. என்ன வளர்ற? சரி, நம்ம நாய்க்கு எத்தனை காலு? 4 காலு. இல்ல 17 காலு. என்ன ஓனர உன் கணக்கு வாத்தியார் தப்பா சொல்லி கொடுத்துட்டாரா? கணக்கு வாத்தியார் இல்லடா, காலமேக புலவர் சொல்லி கொடுத்த கணக்கு. புரியுற மாதிரி சொல்லியா? சரி, கோழிக்கு எத்தனை கால் சொன்ன? 2 காலு. ஒண்ணுல எத்தனை கால் இருக்கு? காலு, அரை, முக்கால், 1. 4 கால் இருக்கு. அப்ப 2ல எத்தனை கால் இருக்கு? 8 கால் இருக்கு. அப்ப 2ல 8 கால் இருக்கு. பக்கத்துல ஒரு கால் சும்மா இருக்கா? ரெண்டையும் சேர்த்தா 9 கால். அவ்வளவுதான். அப்ப நாய்க்கு? நாய்க்கு 4 காலு. 4ல எத்தனை கால் இருக்கு? 16 காலு. பக்கத்துல ஒரு கால் சும்மா இருக்கா? ரெண்டையும் சேர்த்தா 17 கால். போயா நீயும் உன் புல வரும். டேய், அட்டைக்கு எத்தனை கால் இருக்கு தெரியுமா? ஆளதுரா சாமி. இங்க பாருடி, நாளையில இருந்து என் பிள்ளைக்கு முட்டை கொடுக்கணும். நல்ல முட்டையா போடு. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? ஏன் நீ என்ன டீயா போட போற? லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேக்குற? சும்மா சொல்லுடி. லைட்டாவே போடு. லைட்டா முட்டை போட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். அப்ப ஸ்ட்ராங்காவே போடு. நீ சத்து இல்லாம தீவனம் போடுவ, நான் உன் புள்ளைக்கு ஸ்ட்ராங்கா முட்டை போடணுமா? அப்புறம் எதுக்குடி கேட்ட? சரிடி, கோவப்படாத. உன் புள்ளைக்கு பெரிய முட்டை வேணுமா சின்ன முட்டை வேணுமா? நீ முட்டையே போட வேணாம், நான் பால்வாடியில வாங்கிக்கிறேன். போ போ. அம்மா, 1 கிலோ மீன் கொடுமா. மீனா? இது கோழி பண்ணைங்க, இங்க கோழி தான் கிடைக்கும். கெண்டை மீன் வேணாமா? ஒரே முள்ளா இருக்கும், வவால் கொடு. உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? இங்க மீன் கிடைக்காது, கோழி தான் கிடைக்கும். அட, ஆத்து மீன் வேணாமா? வளர்ப்பு மீன் கொடு. என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு? விலைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, போய் எடுத்துட்டு வா. இந்த பண்ணைக்கு எங்க சித்தப்பா தான் ஓனர், இருங்க வர சொல்றேன். ஏம்மா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? போய் ஓனர் வர சொல்லுமா. கேளு சித்தப்பா. என்னென்ன வேணும் உங்களுக்கு? எப்பா, 1 கிலோ கோழி வேணும். நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு மீன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியா சித்தப்பா, அவருக்கு காதே கேட்கல, எப்படி கோபப்படுறாரு? உனக்கு தாண்டி காது கேட்கல. ஏய், கார் எங்கடி? காரை காணோம். கார் எங்க இருக்கு? அதான் தூக்கிட்டு போயிட்டாங்களே. என்னடி சொல்ற? லோன்ல கார் வாங்கினா ஒழுங்கா லோன் கட்டணும், இல்லனா இப்படிதான் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ லோன் வாங்கியே கல்யாணமும் பண்ணியிருக்கலாம் போல. என்னது? ஏங்க, நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா? அம்மா வீட்டுக்கு போறாளா? நாளைக்கு நான் கோயிலுக்கு போகணும். இங்க வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா? பேசாம இருக்கு சொல்லு. சரிங்க, அப்ப நான் அங்கேயே இருந்துடுறேன். வெரி குட். இப்போதான் பொறுப்பானவளா பேசுகிறேன். மாமியார் பேச்ச மருமக கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமாம், என்ன திடீர்னு போக மாட்டேன்னு சொல்கிற? நீ சொன்னா கேட்க மாட்டியே, என்ன? நானே ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன். அதான் நாளைக்கு உங்க அம்மா வெளியே போறாங்கல்ல, அப்புறம் என்ன, இங்கேயே நிம்மதியா இருந்துருவேன். என்ன பாப்பா, பண்ணையில ஆள் இல்ல? நானும் ஆளுதான். அது அப்படியே கடல் மண்ணுல எழுதுடி. அரை வந்து அடிச்சிட்டு போட்டோம். இந்த பண்ணைக்கு ஓனர் இருக்காரா? இருக்காரு. அவர் வீடு எங்கம்மா இருக்கு? சொல்லு, பார்த்துட்டு போறேன். இந்த ரோட்லயே போனீங்கன்னா ஒரு குட்டை வரும், அதுக்கு பக்கத்துல இருக்கு. யாருமா அது? அட்ரஸ் கேக்குறாங்க சித்தப்பா. சரி சரி. இவர் யாருமா? இவருதான் எங்க சித்தப்பா, இந்த பண்ணைக்கு ஓனரு. இவரை பக்கம் வந்தா முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நீங்க அவர் வீட்டை தானே பாக்கணும்னு சொன்னீங்க. வீட்டை பார்த்துட்டு போப்பா. அவன் பொண்டாட்டி தண்ணி கூட கொடுக்க மாட்டான். சித்தி, நம்ம ஊர்லயே எங்க வீடு மாதிரி சிக்கனமா செலவு பண்றவங்க யாருமே இல்ல. உண்மையாவா? ஆமா சித்தி. எப்படின்னு சொல்லடி, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு என்னடி பண்ண போற? என் புருஷனுக்கு சொல்லுவேன். அப்ப சரி. காலையில எழுந்திருச்சா எங்க அம்மா பாலே இல்லாம டீ போடுவாங்க. என்னடி சொல்ற? இது தெரியாம நாங்க டீயே போடுறது இல்லையே. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளிய வச்சு 3 வேளையும் குழம்பு வச்சிருவோம். சூப்பர் டி. இது தெரியாம நாங்க சோத்த பொங்கிட்டு பக்கத்து வீட்ல போய் குழம்பு வாங்கிட்டு இருக்கோம். நாங்க எங்கேயாவது டூர் போனோம்னா கார் எடுத்துட்டு போக மாட்டோம், பஸ்லயே போயிடுவோம். பரவாயில்லடி, இது தெரியாம நாங்க இன்னும் போன்லயே பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீயும் ஃபாலோ பண்ண சித்தி, அப்பதான் பணத்தை மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாடி. நல்ல வேலை, நீ எனக்கு ஒய்ஃபா அமைஞ்சம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தாய்லாந்து போகிறோம்ல, அதுக்கு போய் அவன் பொண்டாட்டிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டு. அவன் என்ன ஒன்னைய மாதிரியா? நீ ஒரு படித்தவ, பண்பானவ, 4 விஷயத்தை தெரிஞ்சவ, நாட்டு நடப்ப அறிஞ்சவ, உன்ன மாதிரிலாம் ஒரு ஆள் அமையுமாம்மா. நீ உண்மையாவே வேற லெவல்மா. அப்படின்றீங்க? ஆமாம்மா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அப்புறம் உன்ன மாதிரி புத்திசாலிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, டூர் போகிறதுக்கு கொஞ்சம் காசு வேற கம்மியாக இருக்கு. ஏங்க, நான் இருக்கும்போது நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பாத்துக்கலாம் விடுங்க.